ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லச்சுலன்ஸ். இந்த அப்டேட்டில் என்ன வந்து, அதாவது இந்த டைம் கேப்சூலில் வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னென்ன நடந்துச்சு முதல்ல இன்னைக்கு தேதி என்னன்னு தெரில, வழக்கம் போல் மறந்து போயிட்டேன், பார்த்துட்றேன். தேதி எங்கப்பா, தேதி வந்து இன்னைக்கு 26 ஏப்ரல் 2026, 26/4/26 அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன போன அப்டேட் என்ன கவர் பண்ணோம், கொஞ்சம் நல்ல இதில் இருந்தால் நினைக்கிறேன், அதை அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த டைம் வந்து இப்பயும் கொஞ்சம் நல்ல எதுவும் இல்லை, கெட்ட எதுவும் மோசமான மூட்லேயும் இல்லை, அப்படியே போகுது. வீக்கெண்ட் லீவில் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போனதுனால வழக்கம் போல் நைட்டில் முடிச்சிருக்கேன். மிட் நைட் இது. சும்மா இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். பாட்டு கேட்குறப்ப ஃபோன் தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சின்னு சொல்லலாம். உடஞ்சிருச்சு. அதாவது தவறி விழும்போதே ஐயோ போச்சுடா அப்படின்னு நினச்சேன். ஆனால் விழுந்ததுக்கப்புறம் இத்தனை டைம் கீழே போட்டிருக்கோம், ஒரு டைம் கூட உடஞ்சதே இல்லை. நல்ல அந்த ஒரு இது இருக்கும்ல, ப்ராபப்ளி உடஞ்சிருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எடுத்து பார்த்தா பாதி ஸ்க்ரீனுக்கு மேலே செதறி இருக்குது. அதாவது கையோட துண்டு துண்டாக எதுவும் வரலனாலும் அப்படியே விரிசலாக விட்டுருக்கு நல்லா. என்னடா ஃபஸ்ட்டு சேலரி வாங்க போகிறோம், நம்ம வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸை பார்த்துட்டு, நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு, நம்ம ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, அப்புறம் தனி சேவிங்ஸ் எதாவது பண்ணலாம் பார்த்தா நம்ம காசே இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதான் இந்த என்னது இது, இந்த எம்மகன் படத்தில் வந்து ஹீரோயினை பார்த்துங்க போல, ஐயோ நீ வேற ஏன் இப்போ வந்து தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி. மாதம் முடிய போகுது, இன்னும் ஒரு 5-6 நாளில் சேலரி கிரெடிட் பண்ணிடுவாங்க. அந்த சேலரியை வச்சுக்கிட்டு நீ வேற இந்த நேரத்தில் போய் உடஞ்சி தொலைஞ்சிட்டியே அப்படின்னு இதாக இருக்குது. சரி இது இன்னும் எவ்வளோ செலவாக போகுது, ஒரு 1500லேருந்து ஒரு 2500 இல்லைனா 3000 மேக்ஸிமம்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இது ஒரு எனக்கு சொல்கிறது, இதுக்கப்புறம் நான் இந்த ஃபோனை ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது ஒரு ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு பர்ஃபெக்டான ஃபோனாக அமைஞ்சிருச்சு. அதனாலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபோன் ஆயிடுச்சு. ஸோ ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றிடலாம், சாம்சங் ஜெனியூன் சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்து, ஆத்தாரி சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்து ஜெனியூன் பார்ட்ஸாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டா அது பாட்டுக்கு கிடக்கும்ல. எப்படி சொல்கிறது, திரும்ப இதுவும் வீணாக போக தான் செய்ய போகுது. எதுவுமே ஜெனியூன் பார்ட்டுன்னு ஒன்று கிடையாது. இருந்தாலும் மற்ற டிஸ்பிளே தேர்ட் பார்ட்டிலேருந்து சோர்ஸ் பண்ணுற டிஸ்பிளேவை விட இது கொஞ்சம் நம்பகத்தன்மையாக இருக்கும்ல. முடிஞ்ச அளவுக்கு இது உடஞ்சாதான்ப்பா காலியாகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. எனக்கு தெரியல அதை பற்றி முழுசாக, இருந்தாலும் நான் அப்படி நம்புகிறேன். அதனால் இன்னும் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆனால் செலவாகிட்டு போகுது, ஒரிஜினல் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வேறு மொதல் இதிலே செலவு வைக்க போகுது. அதுக்கு ஒரு பார்ட் இதில் செலவு இல்லை அப்படின்னா இந்த ஒரு மாதம் ஓட்டிட்டு செகண்ட் சேலரி வரும்போது இந்த மாதம் ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுட்டு அடுத்த மாதம் அதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து வச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதுதான் பண்ணி ஆகணும். உடனேலாம் சரி பண்ணால் எங்கள் வீட்லேயும் வந்து இன்னும் என்ன ஜென்யூன் இது தான் மாற்றுவீங்களோ, ஜென்யூன் இது தான் யூஸ் பண்ணுவீங்களோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஏன் இது வேறு சத்தமாக இருக்குதா என்னன்னு தெரில. லோகோ டிசைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து இந்த ஒரு பாட்டு கேட்க தான், அதாவது முன்னாடிலாம் எனக்கு டிசைன் எதாவது தோணணும் அப்படின்னா, நான் லோகோ டிசைன்லாம் எப்போ தோணும் அப்படின்னா, நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது, இல்லைனா பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி தான் தோணும். இன்றைக்கும் அதே மாதிரி பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச மியூசிக்லாம் வரும்போது இந்த ஐடியாஸ்லாம் நிறையா வந்தது. ஸோ அது அப்படியே ஸ்கெட்ச் பண்ணிடலாம், சும்மா இருக்க வேணாம். ஏன்னா லேப்டாப்பில் சார்ஜர் வேறு இப்போ இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. அது திரும்ப மண்டே டியூஸ்டே தான் வரும். அதனால் அது எப்போ கிடச்சி அதை எப்போ நம்ம வந்து அது வந்து வெக்டாரை சும்மா ஒரு கான்செப்ட் ட்ரா பண்ணி என்றைக்கு அப்படின்ட்டு நோட்டில் வரைய ஆரம்பித்தது. நான் இன்றைக்கும் வரைஞ்சேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக எனக்கு வரைய தெரியலன்னு சொல்லலாம். ஸோ வரைய தெரியாமல் உட்காந்துருக்கேன். இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷாப்புக்கு வந்து மொத்த ரீபிராண்டிங்க்கான பிராண்ட் ஐடென்டிட்டி மொத்தமாக டிசைன் பண்ணி கொடுக்கலான்ற நோக்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதே நேரத்தில் அந்த நேமில் அவங்க வந்து மற்ற பிஸ்னஸும் பண்ணுவாங்கள்ல, மற்ற டொமைன், அதாவது இப்போ வந்து
இந்த ஆக்சஸரீஸ், ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பிரைமரியா பண்றாங்க. அவங்க வந்து ஃப்யூச்சர்ல வந்து எப்படி சொல்றது? ட்ரெஸ்ஸஸு, டெய்லரிங், ப காமனா சொல்லணும்னா அது பேர் என்ன? என்ன சொல்லுவாங்களே? பொட்டிக் பூட்டிக் பூட்டிக் அது பேர் பூட்டிக் தான். ஆனால் பொட்டிக்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூட்டிக், அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிலாம் திறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த லோகோ வந்து ஆப்டிமைஸ்டாக, அதாவது எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி ஒரு இதில் வந்து டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறேன். அதனால் ஒரு லோகோவுக்கு மட்டும் ப்ரெசன்டேஷன் இல்லாமல், அதாவது மற்ற லோகோஸ் ப்ரெசன்டேஷனாக பண்ண மாட்டேன். பட் ரொம்ப டீப் டைவ் போக மாட்டேன். ஆனால் ஒரு கான்செப்டாக இது வந்து இதுக்கும் செட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அந்த ப்ரெசன்டேஷனுக்கு வந்து சில ஸ்டாக் இமேஜஸ்லாம் வந்து நம்ம நினச்ச மாதிரி கிடைக்காது அப்படின்றதுனால ஏஐ வந்து யூட்டிலைஸ் பண்ணலான்னே இருக்கேன். ஃபஸ்ட்டு ஏஐ யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம என்ன லோகோவையா டிசைன் பண்ண சொல்ல போகிறோம்? நம்ம வந்து ஸ்டாக் இமேஜஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிராண்டுக்கான ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறதுக்காக ஏஐ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். எனக்கு நாட்கள் போக போக தான் வந்து ஏஐ வந்து எதுக்கு யூஸ் ஆகும், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு புரிய வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா அதுக்கு அந்த ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கான வேர்ட்ஸ் எல்லாம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஃப்ரேம் இது வந்து எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணது தான். ஒரு நல்ல பிளானிங் இல்லைன்னா எதுவுமே ஒரு குப்பை ஒர்க்கு கூட உன்னால் உருவாக்க முடியாது. ஒரு குப்பை ஒர்க்கை ரெடி பண்ணணுன்னா கூட ஒரு நல்ல பிளானிங், ஒரு 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 குறிப்பிட்ட பிளானிங் இருந்தால் தான் ஒரு குப்பை ஒர்க்கை கூட உருவாக்க முடியும். ஸோ நம்ம என்ன மனசில் விஷுவலைஸ் பண்ணுறோம், அதை எப்படி இது இமேஜாக அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம விஷுவலைஸ் பண்ணுறத முதல்ல நம்மளுக்கு விவரிக்க தெரியணும். நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன ஃப்ரேமை யோசிக்கிறேன்றது விவரிக்க தெரியணும்னா, அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் சில இது அதுக்கு தெரிஞ்சால் ப்ராம்ப்ட் ஈஸியாக பண்ண முடியும். ப்ராம்ப்ட் ஈஸியாக பண்ணிட்டா நம்ம அவுட்புட் சூப்பராக எடுத்துடலாம். ஸோ அதுக்கு வந்து இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணலாம் இருக்கேன். அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒரு இந்த ஒர்க் ஃப்ளோவில் ஏஐ கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஸோ அதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் எதாவது கட்டணுமா, நல்ல டூல் எதாவது பார்த்து அதையும் செலக்ட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அதை பண்ணிவிட்டு அடுத்து ஒரு வெப்சைட்டு எனக்கு வந்து சும்மா ஒரு சிஎம்எஸ் எதுலையாவது ஒரு வெப்சைட்டு டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ப்ரெசன்டேஷன்லாம் அதில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். யா இதெல்லாம் தான் அடுத்ததுக்கான பிளான். லாங் ஷார்ட்டுக்கான பிளான் பண்ணுறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கையில் என்ன இருக்குது, முதல்ல ஒரு 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 மாடல் கிளையண்ட் வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு எப்படிலாம் ப்ரெசன்டேஷன் பண்ணணுமோ அப்படிலாம் அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுதான் இப்போ நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் வந்து மோசமான நிலைமையில் போயிட்டு தான் இருக்குது. தூக்கமும் சரி, இது சொல்கிறது வெயிட் லாஸ்ன்றதை விட எப்படி சொல்கிறது, உடல்நிலை அதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும். வாக்கிங் போகணும், மூவ்மெண்ட் இருக்கணும். ஆனால் இந்த இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் வச்சுக்கிட்டு வேர்வையோட எதுக்கு அப்பப்போ தினமும் அலைஞ்சிக்கிட்டு அப்படின்னு பார்க்குறேன். இருந்தாலும் சரியாகட்டும். ஆமாம், இது வேறு லைட்டாக சரியாக ஒரு மாதிரி தான் இருக்குது. தெரியாமல் அட்ரஸ் மாறி போய் வேறு ஒருத்தர்கிட்ட சித்தா மருத்துவர் மாதிரி வேறு ஒருத்தர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்து மொய் 350 ரூபா வச்சு கடைசியில் அந்த மருந்து சாப்பிட்டு லைட்டாக சரியாகிற மாதிரி இருக்குது. ஸோ இது சரியாச்சுன்னா அடுத்து வாக்கிங்க்கு ஏதாவது பிளானை போட்டு வாக்கிங்கு ஏதாவது பண்ணலாம், எக்ஸசைஸே எதாவது பண்ணலாம். வீட்டிலே பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. எதுக்கு வாக்கிங் போய்ட்டு அது 1 ஹவர் ஒன் டேயில் வந்து 1 ஹவர் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாலே போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எக்ஸசைஸ் பண்ணலான்னு இருக்கேன். பேசிகிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு. ஸோ வேறு என்ன, வேறு எதுவும் பெருசாக இல்லை. அவ்வளோதான். வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சா நான் மறந்தே போயிட்டேன் நான் பாட்டுக்கு. வேறு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ்டு லேப்டாப் வாங்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு மேக்கில் இறங்குறதுக்கு டவுட்டாக இருக்குது. மேக்கு போகலாமா? ஆமாம், அதுக்கு வந்து யார் நம்ம கூட இருந்து செக் பண்ணி இது வாங்கலாமா வாங்க வேணாமா சஜஷன் கொடுக்க ஆள் இல்லைன்னு நினச்சேன். நம்ம ஃப்ரெண்டு தோஸ்து இருக்காரு, சிலம்பரசன் ஷட்டர்ஸ். அவர்கிட்ட தான் ஏதாவது போய் நின்று ஏதாவது ஹெல்ப்பு கேட்டு எங்கே வாங்கலாம், என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டு ஹெல்ப் கேட்டு வாங்கலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த லேப்டாப்பு நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால், இது வந்து கைண்ட் ஆஃப் நல்லாயிருக்கு. பேசிக் ஒர்க்கெல்லாம் பண்ணிடலாம். வெக்டார் ரீடர் அதெல்லாம் பண்ண முடியுது.
பட் ஆனால் ஃபுல் ஃபுல்லாக வந்து இன்வெஸ்டடாக இறங்குறதுக்கு வந்து ஒரு நல்ல கம்ப்யூட்டர் லேப்டாப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குறிப்பாக லேப்டாப்பில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்னொன்று ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும். மேக்காக வாங்கிட்டால் நமக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கம்மியாக பட்ஜெட்டு வச்சு விண்டோஸ்லேயே இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அந்த ஒரு இது நல்லாயிருக்கும். மேக்கெலாம் சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் விண்டோஸ்க்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ விண்டோஸ் தான் கொஞ்சம் ஈஸி, அதான் பார்க்குறேன். மேக்கும் அதே தான், கொஞ்சம் மாறும். இருந்தாலும் விண்டோஸ் வந்து மேக்கு இல்லைனா விண்டோஸ் ஏதாவது ஒன்று போகணும் சீக்கிரம். ஒரு 3 to 4 months ஆர் 5 to 6 months மோஸ்ட்லி. அதுக்குள்ளே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கணும். வாங்கிட்டு இப்போ இன்னும் பயங்கரமாக பண்ண வேண்டியதான். அதுதான் இப்போதைக்கு பிளான். ஸோ வேறு என்ன எனக்கு இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மட்டும் சீக்கிரமாக சரியாகணும். தீதா சாமி கொஞ்சம் வேறு என்ன, ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி வீட்டில் இருந்தே சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி ஏர்ன் பண்ண முடிஞ்சால் அதையும் பார்க்கணும். அதுக்கு அவங்களாவே வாயை விட்டாங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்க கொலீக்ஸு. அதனால் அவங்ககிட்ட எப்படியாவது பேசி சேர்ந்து ஏதாவது பண்ண வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன, ஒரு கம்பேனியன் வேணும். ஆனால் அந்த கம்பேனியன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கான எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி இல்லைனா அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு கம்பேனியன் வேணும்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இருந்தால் நல்லாயிருக்கும். பண்ணுறது பார்ப்போம். லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் அண்ட் இன்வெஸ்ட் இன் அவர் செல்ஸ். லெட்ஸ் கெட் பெட்டர். ஐயோ, அந்த பெட்டர்ன்ற வார்த்தை கேட்டாலே எங்கேயும் போகுது மைண்டு. அதான் வந்து விஷயம்னா கிடக்குது. அது வந்து இல்லை, வி ஷுட் ஜஸ்ட் பரி இட் அண்டு யா. ஸோ அவ்வளோதான். ஸோ 26th April 2026 இதுதான் டைம் கேப்சியூல். வேறு எதுவும் பர்சனலாக நடக்கிறதுக்கு முதல்ல நெட்வொர்க் இல்லை அதனால எதுவும் பர்சனலாக நடக்கிறதில்ல. சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓட்டுக்கு. வேறு என்ன, ஒரு ஐடி ஃபார்முக்குள்ளே போகணுன்ற ஐடியாவே மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. புதைச்சாச்சுங்கிறத விட அவ்வளோதான் போல். ஒரு ப்ராப்ளம் சால்விங் டிமாண்ட் பண்ணுற ஒரு ஒர்க் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. எத்தனையோலாம் இல்லை, ஒரு 5-6 இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணேன். அதில் வந்து ஒரு 4 இன்டர்வியூ வந்து ஐடி ஃபார்ம், அது குறிப்பிட்ட அது ஏன் டொமைனுக்கு, அதாவது நான் படித்த டொமைனுக்கு வந்து வந்த கம்பெனிஸ். அதில் வந்து கம்மி சேலரியாக இருந்து இப்போ இதே சேலரியாக இருந்து அந்த வேலைக்கு போயிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு திருப்தியோடு வந்திருப்பேன். திருப்தினா ஓகே, அடுத்த ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இப்போ வந்து டிசைனிங்னு ஜென்ரலாக இறங்குனதுனால அடுத்து எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, நம்ம வந்து பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கணுன்றது இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எதுலையாவது ஒரு இதில் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணணும். நம்ம இதில் ஓரளவுக்கு மோசமாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனாலேயே வந்து சோம்பேறித்தனம் தான். அது வந்து எப்படியாவது முறியடித்து கொஞ்சம் நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் வரணும். பார்ப்போம். நன்றி. இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டைம் கேப்சூல் ஓப்பன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு பார்க்க வந்ததுக்கு நன்றி. வணக்கம். பாய்.